Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. Welcome back to my channel. In today's lesson, I am going to translate some rare and tricky Tamil sentences into English. These are the kind of sentences even the advanced level students struggle with. ஸோ இப்போ சொல்கிற இந்த சென்டென்சஸை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ சென்டென்சஸ் கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்றத செக் பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பால் வந்து பொங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பால் பொங்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தி ஆன்சர் இஸ் த மில்க் இஸ் பப்ளிங் ஓவர் ஆர் த மில்க் இஸ் பாய்லிங் ஓவர். இப்போ என்னோட பைக்கில் இல்லை என்னோட காரில் வந்து பெட்ரோல் தீந்துருச்சு அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? மை கார் ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல் ஆர் மை பைக் ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். இப்போ யாராவது நம்மளை ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம என்ன சொல்லுவோம்? போதும், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? போதும், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றதா இருந்தா தட்ஸ் இனஃப், நாக் இட் ஆஃப். நாக் இட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்த அதோட அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நாக் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் இனஃப், நாக் இட் ஆஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு விஷயம் வந்து செய்யறது வந்து பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு 2-3 சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சஜஷன்ஸ்ல இது பண்ணா கரெக்டா இருக்கும், இது செய்யறது வேர்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா தட்ஸ் வேர்த் ஷாட். நம்மளோட எவ்ரிடே கான்வர்சேஷன்ல நம்ம தமிழ்ல இதை வந்து சொல்லுவோம், என்னை பார்த்து கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா டோன்ட் காஸ்ட் an evil eye on me. அண்ட் கண்ணை பட்டுருச்சு அப்படின்னா சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வார்ட் ஆஃப் த ஈவில். இப்போ சம்திங் பேட் ஒரு நெகட்டிவ் அப்படின்னாவே நெகட்டிவ் வைப்ரேஷன் பத்தி எல்லாம் பேசும்போது ஈவில் அப்படிங்கிற வேர்ட் தான் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கண்ணு வைக்கிறது அப்படின்றதுக்குமே டோன்ட் காஸ்ட் an evil eye on me அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வார்ட் ஆஃப் த ஈவில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சிலர் வந்து நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செய்வாங்க இல்லையா? someone who spoils others pleasure. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் அ ஸ்பாயில் ஸ்போர்ட். இப்போ சில நேரத்தில் நம்ம பஸ் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்மளோட பைக்ல வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போறது அப்படின்னு யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா ஹிட்ச் ஹைக் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆஃப்டர் ஹர் கார் broke down, she had to hitch hike back home. அவளோட கார் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அவள் லிஃப்ட் கேட்டு தான் வீட்டுக்கு வந்து வர வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அண்ட் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஆடும் இல்லையா? மேபி இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ப்ராப்பர்லி, அந்த மாதிரி இருக்கும்போது ஆடுற மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா த டேபிள் இஸ் வாப்லி. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் அவர் எனக்கு தூரத்து உறவினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லணும்னா he is my distant relative. he is my distant relative. டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது தூரம் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இங்க நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால he is my distant relative. So totally we have seen 10 new sentences today. இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே வந்து நான் கீவேர்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர்ல. ஸோ அந்த வேர்ட்ஸ் மேபி நிறைய பேருக்கு வந்து புது வேர்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பால் பொங்குது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பப்ளிங் ஓவர் ஆர் பாய்லிங் ஓவர் அப்படிங்கிறது நியூ வேர்ட். அதே மாதிரி அந்த லிஃப்ட் கேட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்ச் ஹைக் அப்படிங்கிறது. அண்ட் வந்து ஒரு டேபிளோ ஒரு பொருளோ வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும்போது அது வாப்லி அப்படின்னு சொல்லணும். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்களே உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு let me know it in the comments. And if you're a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.